தான். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்டா இப்போ கொரியன் லைஃப் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம், அடாப்ட் ஆயிட்டோம்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியன்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், கொரியன்ஸ் மாதிரி ஸ்கின் வச்சுக்கணும், பாடி வச்சுக்கணும், க்ளோவா இருக்கணும், அவங்களோட கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள மாதிரி வந்துட்டு இருக்கணும், அவங்கள மாதிரி லவ் பண்ணணும், ஃபேமிலி வச்சுக்கணும், ரொமான்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரின்னு சொல்லி கொரிய அந்த கேபாப்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறதாகட்டும், அவங்களோட கான்சர்ட்டுக்கு போகணும், இங்கிருந்து நம்ம இது பண்றதாகட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து அடாப்ட் ஆயிட்டு அடிக்ட் ஆயிட்டு அப்சஷனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் தப்பு, ஒரு சில விஷயங்கள் ரைட்டு. ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க கே டிராமாவை பார்த்து நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, கொரியன்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, கிரீன் ஃபாரஸ்டா இருப்பாங்க, கிரீன் ஃபிளாகா இருப்பாங்க, ரெட் ஃபிளாகா இருப்பாங்க, எல்லா கொரியன் பாய்ஸும் கொரியன் கேர்ள்ஸும் வந்து கிரீன் ஃபாரஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. பட் ரொம்ப தப்பு அது. ஸோ கே டிராமால வருது எல்லாமே 100% ரியல் லைஃப் கொரியன்ஸோட செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒத்து போகாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட டிராமாஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ட் பண்ணக்கூடிய பர்சன், ஈவன் வில்லனை கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு ஹேட் பண்ற மாதிரி. நம்ம இந்தியன் சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப சீரியல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் ஒரு பர்சனையே கூட வந்துட்டு ரொம்ப பயங்கரமான வில்லத்தனமா காட்டுவாங்க. நம்ம நேர்ல பார்த்தா அவங்களுக்கு அடிச்சிடணும்னு கூட கோவம் வரும், அந்த அளவுக்கு வில்லத்தனமா காட்டுவாங்க. பட் இதுவே கே டிராமான்னு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வில்லன கூட வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம லைக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அவங்களோட ஹேண்ட்சம் ஃபேஸ் ஆகட்டும், இல்ல அது ஒரு வில்லன் வந்து ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா, அது ஒரு அந்த பொண்ணோட அழகாகட்டும், அந்த பொண்ணோட ஸ்டைலு, ஸ்வாகு, ஆட்டிட்யூட் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம லவ் பண்ண வச்சுருவாங்க. நம்மள கேர் பண்ண வச்சுருவாங்க, லைக் பண்ண வச்சுருவாங்க. ஸோ வில்லன வில்லத்தனமா காட்டாம ஏன் அந்த மாரி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க சீரிஸ்ல பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சேம் ஒரு இம்பார்ட்டன்ட் குடுத்து, சேமா பெர்ஃபெக்ட்டா காட்டணும். அவங்க பாத்தீங்கன்னா, அவங்க லைஃப் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸ்கூல் லைஃப்ல இருந்து நான் லைனா உங்களுக்கு ஒரு ஒரு டாபிக்கா சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிரும். சோ என்ன எக்ஸாக்ட்டா அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ கே டிராமால பாக்குறத வச்சுட்டு ரியல் லைஃப்லயும் கொரியன்ஸ் அப்படிதான் இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க. டெஃபினட்டா கிடையாது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அவங்க இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கிடையாது. பட் அந்த கே டிராமாவ பாத்துட்டு அதுல இருக்க மாரி நம்ம மாறணும்னு நெனைக்கிறோம். அது நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்குவோம். கெட்ட விஷயத்த டச் பண்ண வேண்டாம். சோ நம்ம 5 டாபிக் தான் மட்டும் தான் கவர் பண்ண போறோம். 25 டாபிக்ஸ் வந்து நம்ம பேச போறோம். பட் ஒரே வீடியோல பேசணும் அப்டின்னா வந்துட்டு 1 ஹார்க்கு லென்த்தா ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். சோ அது நம்மளால பண்ண முடியாது. சோ ஒரு 5 டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறோம். சோ அந்த 5 டாபிக்ஸ் என்னங்கிறத லைனா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி லெவல், சோ செகண்ட் பாத்தீங்கன்னா மெட்ரோ சிஸ்டம், தேர்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் கல்ச்சர், ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிரஷர், ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா வொர்க் லைஃப் பேலன்ஸ். சோ இந்த 5 டாபிக்க பத்தி நம்ம கவர் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் கொரியா. சோ இதுல இந்தியால எப்படி இருக்கு, கொரியால எப்படி இருக்கு, சோ கே டிராமால எப்படி காட்டுறாங்க, சோ ரியல் லைஃப்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சேஃப்டி லெவல். ஸோ சேஃப்டி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியால வந்துட்டு டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல பார்த்தீங்கன்னா, அ ஸ்ட சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ எல்லா வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, பெர்சனல் சேஃப்டிக்காக வந்துட்டு எல்லா வீட்லயுமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா, இருக்க வீட்ல பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆகட்டும், பேட்டர்ன் லாக் ஆகட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல மட்டும் தான் இந்தியால வந்துட்டு ஒரு சில சிட்டி, வீடுக்கு வீடு வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் அங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. ஈவன் 2 ஏஎம் கூட பார்த்தீங்கன்னா, பார்சல் டெலிவரி பண்ணுவாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. ஈவன் நீங்க வாக்கிங் கூட போகலாம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். சோ ஏன் பார்சல் டெலிவரி பண்றாங்க, ஃபுட் டெலிவரி பண்றாங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். சோ பார்சல் டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஈவன் 2 ஏஎம், 3 ஏஎம் கூட வந்து அவங்க பார்சல் டெலிவரி பண்ணுவாங்க. நீங்களும் சேஃபா இருக்கலாம். அவங்களும் சேஃபா தான் இருக்கும். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. சோ 2 ஏஎம்க்கு இப்ப நீங்க கொரியா போறீங்க, அங்க ஒரு 2 டேஸ் இருக்கீங்க, ஏதாவது ஆர்டர் வருது அப்டின்னா நீங்க பயப்பட தேவை கிடையாது. பிகாஸ் அவங்களோட சிஸ்டமே அப்படிதான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். சோ அதனால நீங்க அத பத்தி இது பண்ண தேவையில்ல. அண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா, அவங்க மிட் நைட்ல கூட வந்துட்டு க வொர்க் பண்ணுவாங்க. ஓவர் டைம் ஓட்டி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு டைம் வேஸ்ட்டா கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஆர்டர் பண்ணும்போது, அவங்க ஃபுட் வரும்போது அத அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஸோ ஈவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் நம்ம இதுல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ன்னு சொல்லுவோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 24/7 இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க கேட்றவங்கள நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஓவர் டைம் ஒர்க் பண்றதாகட்டும், பார்சல் டெலிவரி ஆகட்டும், அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லா கேட்ராமாலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரோட சீன் காட்டுவாங்க. அங்க போயிட்டு ஹீரோ, ஹீரோயின், வில்லன் அதுல இருக்கக்கூடிய கேரக்டர் யாராவது ஒருத்தர் போயிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் பை பண்ற மாரி ஒரு விஷயம் வந்து சீன் காட்டிட்டே இருப்பாங்க. சோ அதுதான் அது. சோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நீங்க வாக்கிங் போறத பத்தி நம்ம பேச வந்துருவோம். சோ வாக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மிட் நைட்ல கூட நீங்க கேஷுவலா போகலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு அங்க சேஃப்டி இருக்கு. சோ பெரிய அளவுல வந்துட்டு கிரைம் ரொம்ப கம்மியான ரேட்ல தான் இருக்கு. சோ நைட் டைம்ல வந்துட்டு அங்க ஃபியர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். சோ இந்தியா லைஃப் எப்படி எடுத்துக்கும்போது வந்துட்டு நான் இந்தியாவ குறை சொல்ல மாட்டேன். இங்கேயும் எல்லா சேஃப்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டீஸ்க்கு சிட்டி வேரி ஆகும். ஒரு சில சிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு சிசிடிவி கேமரா எல்லா விஷயங்களும் பண்ணி ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபான்னு தான் வச்சிருக்காங்க.
பட் ஒரு சில சிட்டீஸ்ல, ஒரு சில வில்லேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்துட்டு ஒரு 8 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல, 11 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, வெளிய போக முடியாது. ஆ அது போறது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அது எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்குன்னு வரும்போது ரொம்ப வந்துட்டு இதா இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிரைம் ரேட் அதிகமாயிட்டு தான் இருக்கு. பட் நம்ம அந்த டாபிக்கு போக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இந்த டாபிக்க மட்டும் வந்துட்டு நம்ம க பேசுவோம். ஸோ அது இப்போ வந்துட்டு சேஃப்டி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ எதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரியா பெஸ்ட்டா, இந்தியா பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரியா பெஸ்ட்டு தான் நான் ஒத்துக்கிறேன். பட் வந்துட்டு இந்தியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். வொர்ஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டே பை டே வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்க கன்சர்ன் பண்ணி இந்த ஒரு ஒரு சில விஷயங்கள இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேஃப்டி லெவல்ல பார்த்தீங்கன்னா, கொரியா பெஸ்ட்டா இருக்கலாம். பட் இந்தியா இம்ப்ரூவ்மென்ட்ல இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க இந்தியால இருக்கீங்க, கொரியன் கல்ச்சர் தான் பிடிச்சிருக்குனாலும், இந்தியா வந்துட்டு தப்பா நினைக்க வேண்டாம். ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க பெஸ்ட்டா இருக்காங்க. நீங்க அவங்க கல்ச்சர் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, ஓகே. பட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க. ஸோ 2வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ சிஸ்டம். ஸோ மெட்ரோ சிஸ்டம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, கொரியால பார்த்தீங்கன்னா, ரொம்ப பின் ட்ராப் சைலன்ட்ல இருக்கும். சைலன்ட் ஆகட்டும், ஆ ஒரு கிளீன் ஆகட்டும், நீட்டா இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரோக்குள்ள நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நீட்டா லைனா உட்கார்றதாகட்டும், லைனா உட்கார்றதாகட்டும், எல்லா விஷயத்திலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம்ல ஒரு சைலன்ஸ் ஒரு மெயின்டெயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு சைலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு ரொம்ப டீசென்ட்டா, நீட்டா இருப்பாங்க. ஸோ ஒரு சில பெர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து ஏதோ பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் போறவங்க ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் போறவங்க காலேஜ் புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வொர்க் பண்றவங்க கூட லேப்டாப் வச்சு அங்க வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் கேஷுவலா நின்னு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப நீட்டா, டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த சீன் கூட நீங்க கே ட்ராமால பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு கே ட்ராமால பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கே ட்ராமாலயும் ஏதோ ஒரு மெட்ரோ சீன், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சீன், ஒரு ஆஃபீஸ் சீன், ஒரு டைனிங் டேபிள் சீன் எல்லா சீனையுமே கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கல்ச்சர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் மெயினா அந்த சீன் வைக்கிறது. அதுக்கு தேவைங்கிறத தாண்டி அவங்களோட இத காட்டணுங்கிறதுக்காக அவங்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கே ட்ராமால கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின் ஆகட்டும், அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நீட்டா அது ஒரு இதுக்கு இருப்பாங்க. அது ரியல் லைஃப்லயும் அந்த மாரி இருக்கு. ஸோ அது கே ட்ராமால மட்டும் கிடையாது. ஸோ கே ட்ராமால இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரியல் லைஃப் கொரியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க அதனால வந்துட்டு நீங்க அது ரியலான விஷயம் தான். ஸோ அது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் குறை சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் இம்ப்ரூவ்மென்ட் தேவை அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் கொரியன்ஸோட இது பிடிக்கிறதுக்கு காரணமே இந்தியால அந்த மாரி விஷயங்கள் இல்லங்கிறனால கூட அவங்க கொரியன்ஸ ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்கு. இதுக்காக தான் இது பண்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதனாலயும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தங்க சீட்ட வந்து இன்னொருத்தவங்க ஆக்குபை பண்றதாகட்டும், ஆ தூங்குறத போது டிஸ்டர்ப் பண்றதாகட்டும், அந்த மத்தவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற மாரி பேசுறது, கத்துறது, சத்தம் போடுறது, ஃபோன் சவுண்ட வச்சு பார்க்கறது, மத்தவங்களோட சண்ட போடுறது, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் மோகம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ரீல்ஸ் எடுக்கிறேன், ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், லைவ் ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்லிட்டு அந்த மெட்ரோல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றது, மத்தவங்களோட இத வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றது பிரைவசிய. ஸோ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது, இப்ப வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. பட் ஸ்டில் இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் நெறைய இம்ப்ரூவ்மென்ட் வேணும். நெறைய விஷயங்கள்ல வந்துட்டு இந்தியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சிட்டிக்கு சிட்டி இது வேரி ஆகும். எல்லா சிட்டிலயும், எல்லா மெட்ரோலயும், எல்லா இதுலயுமே இது நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சம் சிட்டீஸ் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் நோட்டிசபிளா அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அத வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா வந்துட்டு பெட்டரா இருக்கும். ஸோ மேபி அத பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணா நம்பளும் வந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கலாம். பட் எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா எல்லா விஷயத்திலும் பெஸ்ட்டா தான் இருக்கு. பட் சின்ன சின்ன விஷயத்துல வந்து நோட்டிசபிளான விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா பிஹேவ் பண்ணா, பெட்டரா இது பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 3 டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கல்ச்சர். ஸோ ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அம் எப்படி சொல்றது? கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஃபுட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் டிஷ் வந்துட்டு ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க. ஸோ நீங்க எல்லா கே ட்ராமாஸ்லயும் பார்த்தீங்கன்னா, சாப்பிடறதுக்குன்னு ஒரு டைனிங் டேபிள் சீன் வச்சிருப்பாங்க. நான் மொதயே சொன்னேன்ல கே ட்ராமா இதுல பார்த்தீங்கன்னா. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ம் அது அவங்களோட ஃபுட்ட வந்துட்டு இது பண்றதுக்காக வந்துட்டு ப்ரமோட் பண்ற மாரி கூட நீங்க நெனச்சுக்கலாம். அவங்க ஃபுட் கல்ச்சர் காட்டுறதுக்காக. பட் நெறைய YouTube, Instagram வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொரியன் சாப்பிடுறதையே இந்த ஆஸ்மர்ன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வீடியோவா போடுவாங்க. நீங்க அத நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நீங்க எல்லா கே ட்ராமாலயும் பாருங்க. அது ஒரு வீடியோ ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு டைனிங் டேபிள்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்துட்டு ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும் வேகமா சாப்பிடுற மாரி, இல்ல கேஷுவலா சாப்பிடுற மாரி, அந்த சவுண்டு, அந்த சாப்பிடுற விதம், அந்த சாப்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ற விதம், அப்புறம் இந்த சோஜுன்னு சொல்லிட்டு பியர் குடிக்கிற அது இந்த டாபிக் வந்து இன்னொரு இதுல நம்ம பேசலாம். அந்த சோஜு டாபிக்க. ட்ரிங்க்ஸ் பண்ற இந்த ஒரு டாபிக்ல பேசலாம். ஸோ ஃபுட்ட பத்தி நம்ம இப்ப பேசலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு தனியா ஒரு சீனே வச்சிருப்பாங்க. இந்த மாரி சாப்பிடறதுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபையிங் அதாவது அந்த சவுண்ட பார்க்கும்போது, அந்த ஃபுட் அவங்க சாப்பிடுற விதத்திலேயே வந்துட்டு அது ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா காட்டுறது அந்த மாரி வச்சிருப்பாங்க.
பட் இந்தியான்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுட் விஷயத்துல டெஃபினட்டா நான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்தியாவோட ஃபுட் பாத்தீங்கன்னா நெறைய கொரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் தான் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இது இருக்கு. பட் இந்தியன்ஸ்க்கு அப்படி கிடையாது. இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நெறைய ஸ்டேட் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு மாரி, கேரளால ஒரு மாரி, கர்நாடகால ஒரு மாரி, அதுலயும் பாத்தீங்கன்னா சவுத் ஒரு மாரி, நார்த் ஒரு மாரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு ஃபுட் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நம்ம தமிழ பத்தி பேசியிருக்கனால தமிழ்நாட்ட பத்தி நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல ஒரு மாரி ஃபுட் கல்ச்சர் இருக்கும். சிட்டில ஒரு மாரி ஃபுட் கல்ச்சர் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிட்டில பாத்தீங்கன்னா மீல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு, ரசம், குழம்பு, மோர், பொரியல், ஸ்வீட்ஸ் அப்படியே ஒரு பிளேட்ல வச்சுட்டு சும்மா அப்படியே தாராளமா கொண்டு வந்து வைப்பாங்க. சுட சுட அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க. இட்லி, தோசை, சாம்பார் இதெல்லாம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு வரும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். அது இன்னொரு டாபிக்ல நம்ம பேசலாம். இந்த டாபிக்ல கொண்டு வர தேவையில்ல. ஏன்னா அது டாபிக் தனியா ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பேசும்போது கொரியன்ஸ்லாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவீங்க. அந்த கொரியன்ஸ ஃபாலோ பண்றவங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியனோட ஸ்ட்ரீட் ஃபுட் நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்தியன் பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடு, சிட்டி சைடு நம்ம பாத்துட்டோம். வில்லேஜ் சைடு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மணக்க மணக்க நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் அதெல்லாம் ஊத்தி அந்த மண்பானையில பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, வத்த குழம்பு அந்த மாரி மசாலா கையில வந்துட்டு ஆட்டுக்கல்ல கையில அரைச்சு அப்படியே சுட சுட சாப்பாடு பொங்கி, அப்படியே அத ஊத்தி சாப்பிடும்போது அப்படியே நாக்குல எச்சூருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி ஒரு சீன் அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்ல வில்லேஜ் சைடுல உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சாப்பிட்டவங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபீல் வந்து நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும்னு நெனைக்கிறேன். சாப்பிடாதவங்க டெஃபினட்டா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் நீங்க கொரியன் அப்சஷன் உள்ள பெர்சனா இருந்தா கூட சரி. பட் நெறைய கொரியன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட்ட லைக் பண்றதுல முக்காவாசி இந்த க இன்னும் வில்லேஜ் ஸ்டைலு சாப்பாடுலாம் சாப்ட்டுருக்க மாட்டீங்க. ஒரு வேள சாப்பிட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்க ஃபுட்டோட நீங்க கண்டிப்பா இத அடிக்ஷன் ஆயிருவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது நீங்க ஸ்பைசஸ ரொம்ப விரும்பி சாப்பிடுற மாரி இருந்தா, வில்லேஜ் சைடு அடிச்சுக்கவே முடியாது. ஸ்பைசஸ்லாம் பாத்தீங்கன்னா, இன்ஃபினிட்டிவா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சும்மா தரமா இருக்கும். மார்னிங்ல இட்லி, தோசையில ஸ்டார்ட் பண்ணி, பூரி, பொங்கல்ல ஸ்டார்ட் பண்ணி, லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா, சாப்பாடு, குழம்பு, ரசம் அந்த இதுலருந்து நைட்ல வந்து பணியாரம் முதற்கொண்டு எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா, சும்மா அப்படியே வில்லேஜ் ஸ்டைல்ன்னு செய்யும்போது, அ இன்ஸ்டன்ட்டா செய்வாங்க. இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு கையில எல்லா மசாலாவும் அரைச்சு இன்ஸ்டன்ட்டா செய்றது. சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பேக்கிங்ல பண்ண விஷயத்த வந்துட்டு யூஸ் பண்ணி செய்வாங்க. பட் நான் வந்துட்டு 2 ஸ்டைல் ஃபுட்டுமே சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு வில்லேஜ், சிட்டி 2க்குமே நடுவுல ஒரு மிடிலான ஒரு பிளேஸ்ல தான் நான் இருக்கேன். ஸோ ஃபுட் கல்ச்சர பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொரியன்ஸ விட இந்தியன்ஸ் வந்துட்டு டாப் நாச்ல இருக்காங்க. கொரியன்ஸ் நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க ஃபுட் ஓகே தான். பட் நான் ட்ரை பண்ணாதனால கூட மேபி எனக்கு இந்தியன் ஃபுட் பிடிக்கலாம். ட்ரை பண்ணாலும் நான் இந்த விஷயத்துல இருந்து மாற மாட்டேன். இந்தியா ஃபுட் வந்து ஃபுட் கல்ச்சர்ல பெட்டரா இருக்கும். 4த் டாபிக் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு ஸ்கூல் பிரஷர். ஸ்கூல் பிரஷர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியால பார்த்தீங்கன்னா, நார்மலா மார்னிங் ஒரு 8 டூ 9க்குள்ள ஸ்கூல் போவாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 7க்குள்ள வந்துருவாங்க. அப்புறம் 1 ஹவர் 2 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா, டியூஷன் போவாங்க, படிப்பாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்டர்டெயின்மென்ட் ஒரு டிவி சீரியல்ஸ், ஒரு ப்ளே பண்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, தூங்குறது, போய் வெளியில எங்கேயாச்சும் விளையாடுறது. இந்த மாரி ரிலாக்ஸ் பண்றது சம்திங் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பரா வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆ இவங்களும் ஸ்டடில ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய பெர்சன் தான். பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டாங்க. ரொம்ப மினிமலா ஒரு பேலன்ஸான ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப கொரியா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டீப்பா ஒரு அடிக்ஷனாவே இருக்கு அவங்களுக்கு. அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு 12 ஹவர்ஸ் ஒன் டேல பார்த்தீங்கன்னா, 12 ஹவர்ஸ் அவங்க படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி. மார்னிங் ஸ்கூல் போயிட்டு வந்தோனே, ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நைட் வரைக்கும் வந்துட்டு நைட் 12 வரைக்குமே சொல்றாங்க. நைட் 12 பிஎம் வரைக்குமே, அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுற வரைக்குமே வந்துட்டு நீங்க படிக்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப படிக்கிற விஷயத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான வந்து ஸ்கூல் கல்ச்சர் அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க படிச்சா தான் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜாப் கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டான ஒரு பொண்ணு கிடைக்கும். லவ் பண்ணலாம், மேரேஜ் பண்ணலாம். பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேமிலி வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு நெறைய விஷயங்கள வந்துட்டு இந்த மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு க எதுக்காக அப்படின்னா, அந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்றது தான். பட் ட்ராமால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி விஷயம் காட்டவே மாட்டாங்க. அதாவது நீங்க இவ்ளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டவே மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் போற சீன்ல இருக்கும். ஸ்கூல் போவாங்க. அது டீச்சர்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் டக்குனு ஸ்கூல் விட்டு வெளில வந்துருவாங்க. அப்புறம் அவங்க ரியல் லைஃப் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி காட்டுவாங்க. பட் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. கொரியன்ஸ் வந்துட்டு படிக்கிற விஷயத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பெர்சன். அதுல கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா பட் வந்துட்டு இது சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சில குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா, மென்டல் பிரஷர் மாரி ஆயிடும். பொழுதுக்குமே அதே ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒரு என்டர்டெயின்மென்ட் இல்லாம, ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஃபுல் டே வந்துட்டு இதே விஷயத்த பண்றதுனால என்ன ஆகும்? ஒரு மென்டல் பிரஷர் மாரி ஆகும். அது ஒரு ஒரு மாரி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபெக்ஷன் அதிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மேபி அந்த ட்ராமால சொல்ற மாரி இந்த கிரீன் ஃபிளாக், ரெட் ஃபிளாக் அந்த மாரி மாறதுக்கு கூட நெறைய சான்சஸ் இருக்கு.
பட் நல்ல விஷயம் தான். பட் K-ட்ராமால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒர்க் இதுலயே கூட பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆகட்டும், எம்ப்ளாயி ஆகட்டும், சும்மா அப்படியே ஒரு 2 சீன்ல வந்துட்டு ஒர்க் பண்ற மாரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கூலா எல்லா விஷயமும் பண்ற மாரி காட்டுவாங்க. பட் ரியல் லைஃப்ல அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஸ்டாண்டர்ட் ஹையா காட்டிக்கிறதுக்காக பெட்டரா காட்டுறாங்க. பட் ரியல் லைஃப் அப்படி கிடையாது. ஸ்கூல் பொறுத்தவரைக்கும். ஸ்கூல் லைஃப் அப்படின்னு பார்த்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன அட்வைஸா குடுக்குறேன். கொஞ்சம் அவங்களுக்கு பிரேக் குடுங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். அதுவும் குழந்தைங்க எஸ்பெஷலி. அவங்க ஒர்க் லைஃப்ல நீங்க ஸ்ட்ரிக்ட்டா பண்றீங்க அப்படின்னா கூட ஓகே. பட் ஒர்க் லைஃப் நான் அடுத்து சொல்றேன். அது கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க பொறந்ததுலருந்து ஸ்கூல்ல போறதுலருந்து, ஒர்க் லைஃப்ல இருந்து, அப்புறம் அவங்க லவ் பண்ற விஷயத்துலருந்து, மேரேஜ்ல இருந்து நெறைய விஷயம் நம்ம இங்க வெளியில இருந்து பார்த்துட்டு வந்துட்டு அவங்க கிரீன் ஃபிளாக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வேர்ட கொண்டு வரதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு லைன் பை லைன் சொல்லும்போது நீங்க மேபி அதுல கூட நமக்கு அவங்க மேல ரெஸ்பெக்ட் வரலாம். பட் இந்தியால இந்த அளவுக்கு தேவையில்லன்னு தான் நான் சொல்வேன். ஓகே ஓரளவுக்கு இருந்தா ஓகே. பட் இந்த அளவுக்கு தேவையில்ல அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அவங்களையும் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. அவங்களையும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடுங்க. அவங்களும் குழந்தைங்க தான், மனுஷங்க தான். அந்த பெர்ஃபெக்ட்ன்னு ஒரு வேர்ட்குள்ள போயிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணி திணிக்க வேண்டாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா வந்துட்டு கொஞ்சம் மேனேஜபிளா பண்ணிட்டு இருக்காங்க. கொரியன்ஸ் வந்து கொஞ்சம் டூ மச்சா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. பட் பெட்டர் தான். நான் வந்து அத குறை சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ 5த் டாபிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். ஸோ இதான் லாஸ்ட் டாபிக். நான் வந்துட்டு மொத சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ட்ராமால பார்க்குற மாரி ஒரு சிஇஓ இருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு எம்ப்ளாயியா இருக்கும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. டக்குனு ஒரு லவ் சீன் வரும். அதுக்கப்புறம் ஃபேமிலி சீன் வரும். மேரேஜ் சீன் அந்த மாரி காட்டுவாங்க. பட் ரியல் லைஃப்ல அந்த மாரி கிடையவே கிடையாது. அவங்க ஸ்டாண்டர்ட் ஹையா காட்டிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்துட்டு அந்த மாரி காட்டுறாங்க. பட் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹார்ட் ஒர்க். அதாவது இந்த ஓவர் டைம் பார்க்குறது, ஸ்ட்ரிக்ட்டா ஒர்க் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப கேஷுவல். பட் நம்ம இந்தியால பொறுத்தவரைக்கும் அந்த மாரி கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் மட்டும் தான். ஒரு 8 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓடி பார்க்கறதுனா கூட டெய்லி பார்க்க மாட்டோம். வீக்லி ட்வைஸ், த்ரைஸ் இந்த மாரி தான் பார்ப்போமே ஒழிய, டெய்லி ஓவர் டைம் பார்க்கறது, ஓவரா ஒர்க் பண்றது இந்த மாரி விஷயங்கள் நம்ம டெய்லி பண்ண மாட்டோம் எப்பவுமே. நார்மலா தான் பண்ணுவோம். பட் அங்க பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ரொம்ப கேஷுவலான விஷயம். ஓவர் டைம் பார்க்கறது, ஒர்க் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலா பண்ணுவாங்க. இதனால நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, என்டர்டெயின்மென்ட் பண்றது, தனக்கான ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இந்தியாக்காரங்க நெறைய இது பண்ணுவாங்க. பட் கொரியாக்காரங்க அப்படி கிடையாது. கொரியாக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஓவர் டைம் பார்க்கறதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப நான் மொத சொன்ன மாரி தான். பட் ட்ராமால காட்டுற ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் உண்ம. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ரியல் லைஃப்ல இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்கும். அவங்க ஸ்டாண்டர்ட ஹையா காட்டிக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த மாரி பண்றாங்க. பட் பார்த்தீங்கன்னா, வில்லன கூட வந்துட்டு நம்மள லைக் பண்ண வைக்கிறாங்க அப்டின்னா, அது கொரியன் ட்ராமா மட்டும் தான். அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு நான் ரொம்ப டெஃபினட்டா வந்துட்டு இது பண்றேன். ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 5 டாபிக் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். சேஃப்டி லெவல், மெட்ரோ சிஸ்டம், ஃபுட் கல்ச்சர்ஸ், ஸ்கூல் பிரஷர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் 20 டாபிக்ஸ் இருக்கு. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு 5 டாபிக்ஸா இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோலயே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமா போயிடுச்சுனாலும் பார்க்கறதுக்கும் சரி, கேட்கறதுக்கும் சரி நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 1, பார்ட் 2வா நம்ம பிரிச்சு, பிரிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 5 டாபிக் நம்ம டீசென்ட்டா நீட்டா கவர் பண்ணிட்டேன். யாரையும் கொரியன்ஸே ஆகட்டும், இந்தியன்ஸ் ஆகட்டும், அதுல அவங்களோட கல்ச்சர ஃபாலோ பண்ணக்கூடிய யாரையுமே ஹர்ட் பண்ற மைண்ட் செட் கிடையாது எனக்கு. ஸோ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத வந்து டிஃபரண்ட் வேரியேஷன் தான் நான் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். ஸோ நீங்க எது பிடிக்குது, எத ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ட்ராமால பார்க்குற மாரி கொரியன்ஸும் கிடையாது. அம் இந்தியன்ஸும் எந்த அளவுக்கு இதானவங்களும் கிடையாது. நம்ம இந்தியன்ஸ் அப்படிங்கிறது ப்ரௌடா இருக்கணும். நம்மகிட்ட இருக்க விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணி தான் யோசிக்கணுமே ஒழிய, அவங்களோட நம்ம இதா இருக்கோம். அவங்களோட இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம்ன்னு சொல்லி நம்மள கம்பேர் பண்ணி நம்மள வந்து கீழ்த்தனமா நெனச்சுக்க கூடாது. இதா நெனச்சு நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல. அவங்க அவங்க இதுல இருக்காங்க. நம்ம இதுல இருக்கோம். கேட்ராமா வச்சு மட்டும் யாரையும் வந்துட்டு இது பண்ண வேண்டாம். ஆ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 5 டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். சோ, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க் யூ.